திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கான இந்த பயணத்தில் தேவாரம் சார்ந்த ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார். மேலும் திருவாசகத்தினுடைய இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அதையும் பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். இசை ஞானி என்று போற்றப்படக்கூடிய இளையராஜா அவர்களுடைய இசை கச்சேரியிலே அந்த திருவாசகம் இசைக்கப்பட இருக்கின்றது. சைவ சித்தாந்தங்களுடைய அந்த பெருமிதங்களை கூறக்கூடிய விதமாக ஆதீனங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரை நிகழ்த்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தேவாரம், திருவாசகம், ஆதீனங்களின் வருகை என்று கங்கை கொண்ட சோழபுரம் விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது. பிரதமருடைய வருகையின் காரணமாக ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சோழர்களுடைய கோ நகரம் என்று குறிப்பிடப்படக்கூடிய சோழர்களின் 250 ஆண்டுகால அரசாட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய நகரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சோழர்கள் தங்கள் பெற்ற வெற்றியின் அடையாளமாக உருவாக்கியிருந்த கோ நகரத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை நிறத்தாலான வேட்டி சட்டையுடன் வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் பிரதமர் அவர்கள் இதே போன்றுதான் எப்பொழுதுமே பிரதமர் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வெள்ளை நிறத்தை வேட்டி சட்டை அணிந்து வருவார். அந்த அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் பிரதமர் நரேந்திர மோடி வேஷ்டி சட்டை அணிந்து பங்கேற்றிருக்கின்றார். தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடிய விதமாக அதை அவர் அணிந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டுமான பகுதியை பார்க்கின்றோம். பிரதமர் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாகமாக அந்த பகுதி மக்கள் வரவேற்பு வழங்கி வருகின்றார்கள். தேவாரம், திருவாசகம் உள்ளிட்டவற்றை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்க இருக்கின்றார்கள். தேவாரம் தொடர்பான புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட இருக்கின்றார். மேலும் திருவாசகம் சார்ந்த இசை கச்சேரியும் நடைபெற இருக்கின்றது. பிரதமருடைய வருகையை முன்னிட்டு ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோவிலுக்கு உள்ளே சென்று பிரதமர் வழிபாடு நடத்த இருக்கின்றார். ஆடி திருவாதிரையை முன்னிட்டு 40 ஓதுவார்கள் தேவாரம் பாடி இருக்கின்றார்கள். திருவாசகத்திற்கு புதிய இசை அமைத்து இளையராஜாவினுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ராஜேந்திர சோழனினுடைய நினைவாக அவருடைய உருவப்படம் குறித்த நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட இருக்கின்றார். பிரதமரை வரவேற்பதற்காக ஏராளமானோர் காத்திருந்த நிலையில் அவர்களுக்கு இடையே பிரதமருடைய அந்த வாகனம் வந்தது. அவர்கள் அனைவரும் உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக திருவாசகத்திற்கு புதிய இசை அமைத்து இருக்கக்கூடிய இளையராஜாவினுடைய இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதையும் பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.